சாரதா எல்லார்கிட்டயும், "சரிங்க, டைம் ஆயிடுச்சு. நாங்களும் கிளம்புறோம். தம்பி, நாளைக்கு ஞாபகமா வீட்டுக்கு வந்துருங்க." "என்னம்மா? என்ன மறுபடியும் நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்க?" "இல்ல, நாளைக்கு தான் உன் பிறந்த நாள்ல. அதனால தான் தம்பியையும், பாப்பாவையும் அத கொண்டாடுறதுக்காக வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன்." "சரிங்க தம்பி, டைம் ஆயிடுச்சு. நாங்க போயிட்டு வரோன்னு." அவங்க அங்கேருந்து கிளம்ப, ஆனா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா காவேரியும், "நீ என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க? நான் இத்தோட இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, நீ மறுபடியும் நாளைக்கு கம்மா போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன?" "என்னடி காவேரி? என்ன? நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன்? நான் ஒன்றும் சும்மா அந்த தம்பியை வீட்டுக்கு கூப்பிடலையே. உனக்கு நாளைக்கு பிறந்த நாள். அதுவும் நம்ம கேக்கெல்லாம் கட் பண்ண போகிறோம்ல." "என்ன? எனக்கு பிறந்த நாளுக்காக நீங்கள் கேக் கட் பண்ண போகிறீங்களோ? இதை என்ன நம்ப சொல்கிறிய என்ன?" "ஆமாண்டி, நிஜமாதான். உன் அக்காவும் உன் தங்கச்சியும் தான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன், உனக்கு கேக் கட் பண்ணலான்னு சொன்னாங்க." "சரி, நமக்கும் வேற யாரும் சொந்தக்காரங்க கிடையாதுல்ல. இன்னைக்கு வேற நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா பழகிட்டு வந்திருக்கோம். ஒரு வார்த்தை அந்த தம்பியையும் பேச்சுக்கு கூப்பிட்டா நல்லா இருக்குன்றதுக்காக கூப்பிட்டேன். அதில் என்ன தப்பு?" "எம்மா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல எனக்கு பிறந்த நாளுக்காக கட் பண்ணுங்கன்னு நான் கேட்டேனா என்ன? இங்க பாருடி, தேவையில்லாம இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. நான் ஒன்றும் உனக்கு கேக் கட் பண்ணுங்கன்னு யாருக்கிட்டேயும் கேட்கல. எதுவா இருந்தாலும் உன் அக்காக்கிட்டேயும் உன் தங்கச்சிக்கிட்டேயுமே பேசிக்கோ. என்ன இந்த பிரச்சனைக்குள்ள இழுக்காதன்னு." அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா காவேரி கங்காவுக்கும் யமுனாவுக்குமே கான்ஃபரன்ஸில் கால் போட்டு, "ஆமாம், நாளைக்கு என்னோட பர்த்டேக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எனக்கு கேக் கட் பண்ண போகிறீங்களா என்ன?" அது "ஆமாம், ஏன் பிறந்தநாள்னா எல்லாருக்கும் கேக் கட் பண்ணுவாங்கல்ல." "சரி, நான் என்ன பச்சை குழந்தையா? எனக்கு முதல்ல எதுக்காக இதெல்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்?" கங்கா உடனே, "இங்கே பாருடி, உனக்கு தனியாக இதை பண்ணணுன்றதுக்காகலாம் பண்ணலை. சும்மா எதுக்காவது ஒரு ரீசனுக்காக அங்கே வரணும்ல. அதனால தான் நாங்கள் எல்லாரும் அங்கே வரலான்னு இருந்தோம். அப்படியே உன்னோட பர்த்டேவும் இருக்கனால கேக்கும் கட் பண்ணிடலான்னு நினச்சோம். ஏன் அதில் என்ன தப்பு இருக்கு?" ஒரு தப்பும் கிடையாது. இதில் சுத்தமாக உங்கள் மேலே எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாம் அம்மாவால தான். அம்மா இப்போலாம் தேவையில்லாமல் நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க." யமுனா உடனே, "ஏன்? அம்மா அப்படி என்ன பண்ணுச்சு?" "இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே என்னோட ஸ்கூலில் படிக்கிற ஒரு குழந்தையோட பேரண்ட் அப்படின்னு சொல்லும்போதே, என்ன விஜயா? என்ன அதுக்குள்ளேயே விஜய்ன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா?" "ஆமாம் ஆமாம், எனக்கு தான் விஜயை பற்றி நல்லா தெரியுமே." "என்ன? உனக்கு எப்படி தெரியும்?" "அது அம்மா என்கிட்ட நிறைய சொன்னாங்க." "உங்ககிட்டயும் சொல்லி வச்சாங்களா?" "இங்கே எப்போ பார்த்தாலும் விஜய் புராணமும் அந்த பாப்பா புராணமாகவே இருக்குது. வர வர அம்மா மேலே எனக்கு ரொம்ப கோவம் வருது. யாருன்னே தெரியாதவங்க கிட்ட அதுவும் 2 நாள் கூட முழுசாக பழகியிருக்க மாட்டாங்க. அவங்கள வீட்டுக்குள்ளே விடுறது என்ன, அவங்க வீட்டுக்கு போகிறது என்ன, பலகாரம் செஞ்சு கொடுக்கறது என்னன்னு, அது இதுன்னு ஒவ்வொரு தடவை சென்டிமெண்ட்டாக பேசியே என்னை சமாளிச்சிடுறாங்க. ஆனால் இப்போ என்னடான்னா, என் பர்த்டே பார்ட்டிக்கு அவங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டா, எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இப்படியெல்லாம் பழகுறது, அதுவும் இந்த காலத்துல பழகுறது சுத்தமா நல்லதே இல்ல தானே! நீங்களாவது அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க." உடனே கங்காவும், "என்னடி, நாங்க தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னோம்ல, அம்மா தனியாவே இருக்குடி. ஏதோ பார்க்க நல்லவங்க மாதிரி தெரியிறாங்க போல. அதனால தான் அம்மாவுக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருச்சு. விட, பர்த்டேக்கு தானே வரப்போறாங்க. வருவாங்க சும்மா. ஒரு துண்டு கேக்க சாப்பிட்டுட்டு போவாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? பாத்தியா பாத்தியா, வர வர யாருமே என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. போங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. நாளைக்கு ஆனா ஒண்ணு, என்னோட பர்த்டேவ காரணமா வச்சு மட்டும் நீங்க ஓவரா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் இருக்கிற கடுப்புல உங்கள எதுவும் சொல்ல மாட்டேன். வர்ற ஆள ஏதாவது சொல்லி விட்டுருவேன்." அப்படின்னு கோவத்தோட ஃபோனை கட் பண்றாங்க. உடனே கங்காவும் யமுனா கிட்ட, "என்னடி இவ இவ்ளோ கோவப்படுறா? நாளைக்கு நம்ம வேற ஆசையா விஜயையும் விஜயோட குழந்தையையும் பார்க்கலான்னு வந்தா இவ பிரச்சனை பண்ணிடுவா போலயே." யமுனா உடனே, "அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நாளைக்கு நம்ம அக்காவை சமாளிச்சுக்கலாம். முதல்ல அக்காவோட குழந்தை எப்படி இருக்குன்னு நேரில் நான் பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையோடு இருக்கேன். நிவினும் நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே என்னை கூட்டிகிட்டு போகிறேன்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம நாளைக்கே நேரில் மீட் பண்ணலாம். அப்புறம் குமரன் மாமாவும் வராங்க தானே?" "ஆ, வருவாங்க வருவாங்க. அவங்களும் வரேன் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஆர்டர் வந்தால் அதுவும் என் கையில் இல்லை. சரி விடு. சரி, நான் இப்போ பாப்பாவை பார்க்க போகிறேன். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுகிறேன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காவேரி பர்த்டே அன்னைக்கு செம்ம அழகாக ரெடியாகி கோவிலுக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு இருந்தா. உடனே
சாரதாவும் என்ன காவேரி கோவிலுக்கு போக போறியா? இரு நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு காவேரி கூடயே கோவிலுக்கு வராங்க. அங்கே போயிட்டு லைட்டாக சாமி கும்பிட்ற கேப்பில் பின்னாடி பின்னாடி சாரதா திரும்பி பார்க்க காவேரியும் டவுட்டோடு திரும்பி பார்த்தா அங்கே நம்ம விஜய் தான் அம்மா பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஏதோ எதிர்ச்சியாக வர்ற மாதிரி, என்ன மிஸ் நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்கன்னு கேட்க உடனே சாரதாவும் இன்னைக்கு இவளுக்கு பர்த்டே இல்லை, அதனால தான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிடுறாங்க. விஜயும் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே காவேரிக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்காக கையை நீட்ட காவேரியும் என்னதான் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சரி ஒரு மரியாதைக்காக கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு கையை கொடுக்க உடனே விஜயும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறாங்க. இதில் சந்தோஷம் அடைஞ்ச சாரதாவும் செம்ம ஹாப்பியாக ரெண்டு பேரையுமே பார்த்துக்கிட்டு இருக்க. இதை கவனிச்ச காவேரியும் என்னம்மா என்ன பார்வெல்லாம் வேற மாதிரி இருக்கு, சரி கையை விட சொல்லு, ரொம்ப நேரமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு கண்ணை கண்ணை காட்டுறாங்க. உடனே சாரதாவும் புரிஞ்சுக்கிட்டு விஜயை பார்த்துட்டு லைட்டாக சிக்னல் காட்ட விஜயும் அப்போ தான் சுயநனவுக்கு வந்து அவங்களோட கையவே வர்றாங்க. இதில் ஆல்ரெடி காவேரிக்கு கடுப்பாக அதுக்கப்புறமா சாமி கும்பிட்ற கேப்பில் மறுபடியும் விஜய் அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சரி எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக காவேரி கிளம்பும்போது சாரதா உடனே இரு இரு, பாப்பாவையும் இப்போ தம்பி ஸ்கூலுக்கு தானே கூட்டிகிட்டு போகுது, பேசாம நீ கார்லேயே போயிட. அம்மா என்னம்மா உன்னை வீட்டில் விடணும்ல, அட இங்கே தானடி வீடு இருக்குது, நான் சும்மா அப்படியே பொடிநடையே நடந்து போயிடுவேன், எனக்கும் எக்ஸசைஸ் அதான் நீ சொல்லுவல்ல வாக்கிங் போன மாதிரி இருக்கும், ஏன் உடம்புக்கு அதான் நல்லது, போங்க நீங்கள் அப்படியே காரில் மெதுவாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பேசக்கூட விடாமல் அப்படியே விஜய் கூட அனுப்பி வைக்கிறாங்க. இதனால மனசுக்குள்ளேயே தன்னோட அம்மாவை திட்டிக்கிட்டே வராங்க காவேரி. ஆனால் இது எதையுமே சுத்தமாக கண்டுக்காத விஜயும் மறுபடியுமே கண்ணாடி வழியாக காவேரியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் கடுப்பான காவேரி ஒரு கட்டத்தில் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறீங்களா சார்னு கூப்பிடுறாங்க. உடனே விஜயும் சரி சரி, இல்லை நான் பின்னாடி வர்ற வண்டியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆஹா தெரியுது தெரியுது, நீங்கள் எதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபத்தில் முகத்தை திருப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூலில் போய் நிறுத்தினதுக்கப்புறமா உடனடியாக அம்முக்கிட்ட வா அம்மு போகலான்னு விஜயை கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்காம அம்முவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் விஜயும் மனசுக்குள்ளே என்னதான் ஒரு விதத்தில் கஷ்டமாக இருந்தாலும் வெளியே அதை சுத்தமாக காட்டிக்காம காவேரியை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காவேரிக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கினா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க கடையை ஏறி இறங்குறாங்க. ஆனால் காவேரிக்கு என்ன கொடுக்கறதுன்னு விஜய்க்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அதனால அவங்க செம்ம டென்ஷனோட சாரதாவோட வீட்டுக்கே போய் உட்காந்துடுறாங்க. சாரதாவும் என்ன தம்பி என்ன ஏதாவது பிரச்சனையா, என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லாத எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, ஏன் இருங்க இருங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு காவேரி வீட்டில் இல்லாததுனால விஜய் கூட ரொம்பவே சகஜமாகவும் கேஷுவலாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் கூட பேச பேச தான் சாரதாவுக்கு தெரியுது காவேரிக்கு விஜய்க்கு என்ன கிஃப்ட் வாங்குறதுனே தெரியல, அதனால தான் அவங்களுக்கு தலைவலியே வந்துடுச்சுன்னு. ஸோ சாரதா விஜய்கிட்ட இங்கே பாருங்க தம்பி, இந்த கிஃப்ட்டு அது இதை பற்றிலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது, ஆனால் ஏதோ நான் என் மனசில் இருக்க விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். கிஃப்ட்டுன்றது ஒருத்தங்களுக்கு பிடிச்சது தான் பண்ணணும் இல்லை, நமக்கு பிடிச்சத அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது கொடுத்தா போதும். அதுவும் கட்டாயம் கொடுத்து தான் ஆகணுன்ற அவசியம் கூட கிடையாது. அன்பால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாவே போதும். ஏன் ஒரு ஒரு பூவை வாங்கிட்டு போனால் கூட அது கிஃப்ட்டு தான். என்ன அது கொடுக்குறவங்களுக்கோ வாங்குறவங்களுக்கோ சந்தோஷத்தையும் நல்ல நினைவுகளையும் தரணும், அது மட்டும் போதும். மற்றபடி அந்த காலத்துலலாம் இந்த கிஃப்டாக இருந்துச்சு, என் பிறந்தநாள் அன்னைக்கு நான் நல்லா வாய்க்கு ருசியாக எங்கள் அம்மா கையால் சாப்பிடணும்னு தோணும். அப்புறம் அவர் இருக்காரே என்னோடய ஹஸ்பண்டு, அவங்களுக்கு கூட பர்த்டேன்னு வந்துச்சுன்னா சும்மா ஒரு பாயசத்தை செஞ்சு கொடுப்பேன், அவ்வளோதான். எங்களோட கிஃப்டெல்லாம் அதோட முடிஞ்சிடுச்சு. ஆனால் என்ன இந்த காலத்து பசங்க தான் கிஃப்ட்டுனா அவ்வளோ செலவு பண்ணும் இவ்வளோ செலவு பண்ணும் பெருசாக பண்ணணும்னு யோசிச்சே என்ன பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமலேயே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் ஒரு ஸ்பார்க் ஆன மாதிரி, அட அத்தை ஆமாம்ல, இதை நான் ஏன் யோசிக்காமல் போயிட்டேன், நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த வருஷம் காவேரி நான் அவளுக்கு கொடுக்குற கிஃப்டை என்ன ஆனாலும் மறக்கவே மாட்டா, அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிஃப்டை நான் கொடுக்க போகிறேன்னு சந்தோஷமாக அரை காஃபியை கூட குடிச்சிட்டு அப்படியே ஓடி போகிறாங்க. இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சாரதாவும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் நான் இந்த 5 வருஷமாக தொலைச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ எப்படியோ இந்த கடவுளோட அருளால் எனக்கு அது மறுபடியுமே கிடச்சிருச்சேன்னு நிம்மதியோடு இருக்காங்க. அதே மாதிரி விஜயும் செம்ம ஹாப்பியாக ரொம்ப நாள் கழிச்சு
ஏன் ரொம்ப வருஷம் கழிச்சு தனக்கு மனசுக்கு பிடிச்ச கிஃப்ட்டை தனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருத்தங்களுக்காக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வாங்கி அதெல்லாம் கிஃப்ட் பேக் பண்ணி அவங்களுமே ஃபுல்லா ரெடி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போயிட்டு அம்மு பாப்பாவையுமே கூப்பிட போக, அம்மு பாப்பாவும் "என்ன டாடி ஃபுல்லா ரெடியாகி வந்திருக்க மாதிரி தெரியுது." "ஆமாமா, வா வா சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வரலாம். மிஸ் வாங்க நீங்களும் கார்ல ஏறுங்க. நான் உங்கள சீக்கிரமா உங்க வீட்ல போய் விட்டுர்றேன்." ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு வர பர்த்டே. ஊர்ல இருந்துலாம் உங்களோட சிஸ்டர்ஸ்லாம் வராங்களாமே. ஆமா. இத யாரு உங்களுக்கு சொன்னாங்க? இல்ல, அப்படியே அந்த பக்கமா போகும்போது உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ உங்க அம்மா தான் சொன்னாங்க, வீட்டுக்கு எல்லாரும் வராங்கன்னு. மத்தபடி வேற எதுவும் கிடையாது. ஓ! அப்படியா? மறுபடியும் வீட்டுக்கு போனீங்களோ? ஆமாமா. சும்மா அந்த பக்கமா போனேனா, சும்மா உங்கள பார்க்குற மாதிரி ஆச்சு. அதான் நான் போனேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, ஐயோ! இத பத்திலாம் இவகிட்ட சொன்னா கண்டிப்பா இவ கோச்சுப்பான்னு தெரிஞ்சும், நான் எதுக்காக இப்படி உளறிக்கிட்டு இருக்கோணும்னு சொல்லிட்டு, அவங்களாவே தட்டிக்கிட்டு, "சரி மிஸ் நீங்க வாங்களேன்." "இல்ல பரவால்ல. எனக்கு இங்க ஒண்ணு வாங்க வேண்டியது இருக்கு. நான் போய்க்கிறேன். நீங்க போங்க." "என்ன வாங்கணும்? ஏதாவது வேணுமா? நான் வேணா வாங்கி குடுக்குறேன்." "இல்ல சார் தேவையில்ல. நீங்க போகலாம். நான் பார்த்துக்கிறேன். எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும்னு" சொல்லிட்டு, எந்த பதிலையுமே விஜய் கிட்ட இருந்து எதிர்பார்க்காம அவங்க அங்கருந்து நடந்து போக, காவேரி இப்படிப்பட்ட ஆளுதான்னு ஏற்கனவே விஜய்க்கு தெரியுன்றனால, அவங்களும் அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம, "சரி அம்மு, வா நம்ம போகலாம். சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு, உன்னோட மிஸ்ஸோட வீட்டுக்கு போகலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பி போயிடுறாங்க. ஆனா, விஜயோட கார் கிராஸ் ஆனதுக்கு அப்புறமா, காவேரியும் மனசுக்குள்ளேயே, இந்த ஆள் நம்மள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? அப்பப்ப கார்ல வாங்க, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அங்க ட்ராப் பண்றேன், இங்க ட்ராப் பண்றேன்னு சொல்றாங்க. ஏன் அம்மா முன்னாடி கூட கேட்குறாங்க. அம்மா என்னடான்னா, இவங்களே வேண்டான்னு சொன்னாலும் கார்ல ஏத்தி அனுப்பி வச்சுருவாங்க போல. அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டோட இருக்காங்க. இப்போ அப்பப்பா நான் இல்லாதப்ப கூட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதோ நம்மளோட உறவுக்காரங்க மாதிரி உறவு கொண்டாடிட்டு இருக்காங்க. முதல்ல வீட்டுக்கு போயிட்டு அம்மாவையும் நம்மளோட வீட்ல இருக்கவங்களையும் ஒரு வழி பண்ணியாகணும். இன்னைக்கு தான் அந்த ஆள் நம்ம வீட்டுக்கு வர்றது கடைசியா இருக்கணும். அப்படி மட்டும் மறுபடியும் மறுபடியும் வர்ற மாதிரி தெரிஞ்சுச்சு, நானே என்ன ஆனாலும் சரி, அவங்களோட மனச கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு என் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் கொட்டி தள்ளிடணும்னு சொல்லிட்டு, பர்த்டே பார்ட்டினாலும் பரவாயில்ல, விஜய்க்கு அவங்களோட எல்லைய காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத விஜயும் காவேரிக்கு செம்ம சர்ப்ரைஸ் குடுக்கறதுக்காக ஒரு அருமையான கிஃப்ட்ட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ அடுத்து என்ன நடக்க போது? காவேரி என்னதான் விஜய யாருன்னே தெரியாம அவங்க மேல கோவத்துல இருந்தாலும், விஜயோ காவேரிக்கு என்ன குடுக்கணும், எது குடுத்தா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவங்களோட மனசு சந்தோஷப்படும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சிருக்கனால, அவங்க கிஃப்ட் மூலியமாவே காவேரிக்கு அவங்க மேல இருக்க தப்பான எண்ணத்த அவங்களால மாத்த முடியுமா? அவங்க கிஃப்ட் மூலியமா கொஞ்சமாவது காவேரியும் விஜயும் அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவாவது ஆக வாய்ப்பு இருக்கா? அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?